குட்டி பையில இருக்கிற வரைக்கும் கூட வர்றான். ஒரு ஏஜ் வந்த உடனே உன் பிள்ளை சர்ச்சுக்கு வெளியே போய் உட்கார்றானே, ஏன் இப்படி? ஏன் லவ் பண்ண? உங்க வாலிப தம்பிமார்ல எங்க உட்கார்றாங்க சார்? அப்பா பக்கத்துல பையன் உட்கார்றானா, அம்மா பக்கத்துல பொண்ணு உட்கார்றாளா? சர்ச் வரைக்கும் ஒன்னா கார்ல வந்து இறங்குறான், சர்ச் வரைக்கும் ஒன்னா பைக்ல வந்து இறங்குறான். அங்க அம்மா பைபிள் தூக்கிட்டு உள்ள போயிடுறா. இவன் அங்க ஒரு பொறுக்கி கூட்டம் உட்கார்ந்து, இந்த ஓப்பனிங் பெனகாஸ், இந்த ஏழியின் பிள்ளைகள் மாதிரி ஒரு பொறுக்கி கூட்டம் இருக்கும். புள்ளிங்க மாதிரி கட்டிங் அடிச்சுட்டு அருவருப்பான ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு, காதுல கம்மலை மாட்டிக்கிட்டு, கடுக்கனை மாட்டிட்டு ஒரு பொறுக்கி கூட்டம் இருக்கும் சர்ச்சில். அங்க அங்க உன் பிள்ளைக்கு என்ன வேலை? பன்றி கூட்டத்தில் உன் பிள்ளைக்கு என்ன வேலை? உன் பிள்ளைய ஆட்டுக்குட்டியா வளர்க்கிறியா, பன்றி கூட்டமா வளர்க்கிறியா? அவன கையில பைபிள் இருக்காது, அவன் வர்றதே சர்ச்சில் வர பொண்ணுகளை பாக்குறதுக்கு. உன் பிள்ளை அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு, சர்ச் முடிகிற வரைக்கும் அங்க உட்காந்து வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டு, ரீல்ஸை பார்த்துக்கிட்டு, யூடியூப்ல நோண்டிக்கிட்டு என்னென்ன அருவருப்பை பாக்குதோ தெரியல. சர்ச் முடிஞ்சோன்னா உனக்கு கூட்டிட்டு போய் மத்தியானம் உனக்கு பிரியாணி வாங்கி போடுற, கறி சோறு போடுற, அறிவு இருக்கா உனக்கு? கெடுப்பது யார்? நீதான் கெடுக்கிற. நீங்க தான் சார் கெடுக்கிறீங்க உங்க பிள்ளைய. இயேசு 12 வயது ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, அந்த டீனேஜுக்குள்ள நுழைஞ்ச உடனே தேவ ஆலயத்திற்குள்ளே நுழைந்தார். 33 வருஷமும் ஆலயத்துக்குள்ளதான் இருந்தாரு, ஆலயத்துக்கு வெளியே இல்ல. உன் பிள்ளை என்னன்னா டீனேஜ் வந்த உடனே தான் வெளியே போறான். அது வரைக்கும் கூட அடங்கி உட்கார்ந்து இருந்த பிள்ளை, அது வரைக்கும் பக்கத்துல உட்கார்ந்து பாட்டு பாடின பிள்ளை, இப்ப எங்க இருக்கிறான்? வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். பிரதர், வெக்கமா இல்ல இந்த வார்த்தையை சொல்றதுக்கு? நாளைக்கு பரலோகத்துக்கு வெளியே உட்காருவான் பிள்ளை. அன்னைக்கு அழுவ நீ.